ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கர் விசா. இந்த ஒரு விசா பார்த்தீங்கன்னா யூகேவோட ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங்கு அண்ட் மோஸ்ட் பாப்புலரான ஒரு விசா கேட்டகரி. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைமில் இந்த விசா கேட்டகரிக்கு நிறைய பேர் சுவிட்ச் ஆன் பண்ணுறதும் இல்லை நம்ம ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வரதும் இதெல்லாம் வந்து சேர்த்து பார்த்துட்டு அப்படியே ஒரு பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்தது இந்த விசா. இது வந்து கவர்மெண்ட் வந்து என்னடா இவ்வளோ பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கேருந்தால் எல்லாம் கொத்தாக வரீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ரூட்டே இழுத்து முட்டானுங்க. ஸோ இழுத்து முட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக இல்லை, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கர் விசானா என்ன, ஸோ அந்த விசாவில் என்ன அவுட்ஸ் இருக்குது அண்ட் அந்த விசா வந்து இப்போது அதோட கரண்ட் நிலைமை என்ன எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். Hey guys, this is Parthi Reddy. ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம ஊர்லேருந்து யூகேக்கு மக்கள் எப்படிலாம் வரலாம், ஸ்டூடெண்ட் விசாஸ், ஒர்க் விசாஸ், அதுக்கப்புறம் யூகேவோட லைஃப் ஸ்டைல், மற்ற அப்ராட் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது எப்படி, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்கள் யாருக்குன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இருந்தாலும் சரி, இன்கேஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் விசா எடுத்து அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை அப்படிலாம் ஒரு தாட் இருக்குது அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவங்க எல்லாருக்குமே பண்ணுவேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீமாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எங்களோட 1-to-1 டேரெக்டாக பேசணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் நானும் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. கைஸ், ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கர் விசா அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது மெடிக்கல் ஃபீல்டுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். மெடிக்கல்லே வந்து உங்களுக்கு நான் மெடிக்கலாக இருக்கும் இல்லை மெடிக்கலாக இருக்கும். ஸோ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ மெடிக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க, இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நான் மெடிக்கல் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேர் அசிஸ்டண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு கேர் ஹோமோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து முதியோர் இல்லம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த முதியோர் இல்லமில் வந்து அங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கேர்டேக்கர். ஸோ அவங்க தான் கேர் ஒர்க்கர். அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான பர்சனல் நீட்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களுக்கு பண்ணி தரணும். ஸோ அதை தான் வந்து கேர் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இந்த ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கர் விசாவில் வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து அதிகமாக ஓடினதே வந்து இந்த கேரர் அப்படின்ற ஒரு ஜாப் ரோல் தான். ஸோ கேரர்னால் கண்டிப்பாக வந்து அதுக்கு பெருசாக அவங்களுக்கு ஸ்கில்ஸும் தேவைப்படாது. பட் ஸ்டில் அது ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா தான். பட் அதுக்கு ஒரு பெருசாக ஸ்கில் தேவைப்படாது. மற்றவங்கள வந்து நம்ம கேர் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ஹோம் செட்டப் இருக்கும், அதாவது கேர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அந்த கேர் ஹோமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரெசிடென்ஸோ இல்லை வந்து ஒரு ஒரு 150 ரெசிடென்ஸோ இருப்பாங்க. அந்த ரெசிடென்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸும் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே கேரர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க போய்ட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணித்தர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து கூட மேலே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து கேரர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு வந்து விசாவும் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணது வந்து 5 இயர்ஸு 3 இயர்ஸு இந்த மாதிரியும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இந்தியாவிலேருந்து யூகேக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஒரு பர்டிகுலர் ஜாபை சூஸ் பண்ணாங்க. விச் இஸ் வெரி ஈஸி இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணுறது. ஏன்னா வெளியில் நீங்கள் நார்மலாக வந்து இப்போது சும்மா ஒரு ஸ்டோர் அசிஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து விசா எடுக்கிறீங்க வைங்களேன், அந்த ஸ்டோர் அசிஸ்டண்ட்லாம் நீங்கள் நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அண்டு வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபாக கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு ஐடி ஃபீல்டே எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும், அப்படிலாம் இருக்கும். பட் இந்த கேரராக நீங்கள் வந்து ஒரு விசா எடுத்து உள்ளே வந்து ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், நல்லா கதை பேசிக்கிட்டு இதுதான் வேலையே. ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறது தானே நம்ம வேலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கவே நிறைய பேர் வந்து இதை விரும்பி எடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் கிடச்சிது, அதனால் எல்லாருமே ஈஸியாக எடுத்தாங்க. அதுவே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நர்சஸ் இருக்காங்க. நர்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து நர்ஸ்க்குலாம் எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. ஸோ நர்சஸும் அதை எடுத்தாங்க. இந்த கேரர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கேர் விசாவில் நீங்கள் வரலாம், பட் கேரராக நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் டிபெண்டன்ஸ் யாரையுமே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா கேரர்ஸாக வந்து டிபெண்டன்ஸ் யாரையுமே உள்ளே கூப்பிட்டு வர முடியாதுன்றதுனால நிறைய பேர் அந்த கேரர் ஜாப் அந்த கேரரில் வந்து விசா எடுக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கம்மியாயிருக்கு. ஒரு ரீசன்ட் ரிசர்ச்லேயும் நான் பார்த்தேன் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் அதை எடுக்கவும் இல்லை. ப்ளஸ் வந்து கம்பெனியும் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா
சேலரி த்ரெஷோல்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கேரர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து ஒரு சர்டன் லிமிடேஷன் வச்சுருக்காங்க. இந்த லெவலுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீசான்ற ஒரு விஷயமே வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு எலிஜிபிள் ஆவீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பெனிஸாலுமே அந்த அளவுக்கு வந்து பே பண்ண முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கருக்கு. பிகாஸ் அந்த ஜாபுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காசை மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்னது வந்து இந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர் ஹோம் செட்டிங்லாம் நான் சொன்னேன். இதே கேரர் வீசா வந்து பார்த்திங்கன்னா கேரர் வீசாவில் இருக்கிறவங்க டொமிசிலரி கேர்னு ஒன்று சொல்லுவாங்க. டொமிசிலரி கேர்னால் பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, அங்கேருந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் டாமிசிலரி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா வீடு வீடாக போய்ட்டு அவங்களுக்கு தேவையானது பண்ணிட்டு வரணும். எப்படின்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு 5-6 சந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 10 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 ரெசிடென்ட்ஸ்க்குமே நீட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக காலையில் ஒருத்தவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்டு மதியானம் ஒருத்தவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போய்ட்டு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு மட்டும் வரணும். இன்கேஸ் அவங்களால சாப்பிட முடியலன்னா நீங்கள் தான் அசிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நீங்கள் ஒரு வீடு வீடாக போய் பண்ணணும். அதுதான் வந்து ஹோம் கேரு, டொமிசிலரி கேரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே நிறைய வீசாஸ் கிடச்சிது, ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. இதுக்கு தான் நிறைய பேர் இது போனாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கரோட ஒரு சின்ன அந்த ஒரு வீசாவோட ஒரு சின்ன ஓவர்வியூ. இப்போ நான் வந்து இந்த வீசாக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற அந்த கரண்ட்டு சினாரியோ அந்த வீசாவை பொறுத்த வரைக்கும் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு கேரராக நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து எந்த ஒரு ஹோம் கேரோ இல்லை எந்த ஒரு கேர் ஹோம்லேயோ உங்களுக்கு வீசா ஸ்பான்சர்ஷிப் இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆப்வியஸாக உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் அவங்க கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் உள்ளே எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் வந்து லைக் ஸ்பான்சர்ஷிப்பு இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு யாருனா கேர் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிட்டு அதை தாண்டி நீங்கள் வேறு யாருனா கேர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் நான் கேர் பண்ணியிருப்பேன், ஸோ நான் இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்க போகிறது இல்லை கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் இன்டர்வியூ ப்ராசஸுமே ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கீங்க, யூகேல இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் நம்ம ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கு 1008 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம ஊர்லேருந்து டேரெக்டாக கேரராக உள்ளே வரணும்னா இப்போ இருக்க கரண்ட் சினாரியோக்கு அது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் ஒரு நர்ஸாக நம்ம ஊரில் இருக்கீங்க, நர்ஸாக இருந்துட்டு இங்கே யூகேல வந்து ஒரு கேரராக உள்ளே என்ட்ராகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே பண்ண முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட நர்ஸ்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. கரெக்டாக நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து கேரராக இருக்கும்போதே ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரராக வேலை செஞ்சுக்கிட்டு நர்ஸ் இந்த ஊர் நர்ஸ்க்கு நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே கேர் ஹோம் செட்டிங்கில் உங்களை வந்து ஒரு நர்ஸாகவும் மாற்றிடுவாங்க. உங்கள் சேலரி வந்து அப்படியே டபுள் மடங்கு மேலே அதிகமாகிடும். உதாரணத்துக்கு ஒரு 12 பவுண்டு இல்லை ஒரு 12.5 பவுண்டு உங்களோட சேலரின்னு வைங்களேன். கேரராக இருக்கும்போது நர்ஸாக இருக்கும்போது 25 பவுண்டுன்றது ஒரு ஹவருக்கு உங்களுக்கு கிடைக்கும். 25 பவுண்ட்னா சும்மாவா 2500 ஒரு ஹவருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் டேரெக்டாக கேரராக இந்தியாவிலேருந்து உள்ளே வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதோட இன்னொரு மெயின் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரர் வீசாவில் இருக்கிறவங்க டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்புள்ஸாக உள்ளே இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன வச்சுட்டு இருந்தாங்க, ஓகே 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் உள்ளே என்ட்ராயிடலாம், இன்னொருத்தர் வந்து டிபெண்ட்டாக மாறிலான் இருப்பாங்க. இப்போ வந்து டிபெண்ட் இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஒரு கப்புள் இருக்காங்கன்னா அந்த 2 பேருமே கேரர் வீசா நோக்கி போய் 2 பேருக்குமே ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேருமே வந்து வேறு ஒரு கேர் ஹோம்ஸில் வந்து ஒர்க் பண்ணி ஸோ அது மூலிமா அந்த கேர் ஹோம்லேயே வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்து ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் நியர்பையில் இருக்கிற தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ டிபெண்டன்ஸ் அலோடு இல்லை இல்லையா, அதனால். ஸோ மற்றபடி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேரர் வீசா இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு ஒரு லட்டு மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேலை செஞ்சு நீங்கள் அப்படியே இந்த ஊரில் செட்டில் ஆகலாம். பட் ஒன்லி திங் என்னென்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போய் அவங்ககிட்ட அந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கால் பேக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் போகவே நிறைய கம்பெனியால் வர எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பார்க்கவே முடியல. இதுதான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்ட ஒரு ஜென்ரல் நியூஸ். யாருமே மெயில் அனுப்புகிறோம் இல்லை ரெஸ்யூம் அனுப்புகிறோம், யாருமே திரும்ப கூட கால் பேக் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் கரண்ட் சினாரியோ. ஏன்னா கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண உடனே
லைக் யாருமே பெருசாக உள்ளேயும் எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுதான். பட் எப்படி இருந்தாலும் முட்டி மோதி நீங்கள் இந்த ஒரு கேரியர் விசாவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிளாக இருக்க பட்சத்தில் இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, லட்டு மாதிரியே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாலியாக இங்கே இருந்துட்டு 5 இயர்ஸில் பிஆர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். யூ ஆர் ஃப்ரீ டு கோ எனிவேர். ஸோ எங்கே வேணாலும் போயிட்டு பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம், இல்லை வேலை கூட செய்யலாம். ஸோ ஹெல்த் அண்ட் சோஷியல் கேர் ஒர்க்கர் வீசாவை பற்றி உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரீஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் வேறு யாருக்குன்னா இதை பற்றி தெரியணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீசா கேட்டகிரி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு சீக்கிரமாக வரேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.